செய்யறதுக்கு. அதனால தான் இப்படி ஈஸியாக செய்கிறேன். இப்போ இதில் பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். நான் பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா, நான் 1/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்க்குறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துலாம். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு தான் நான் சேர்க்குறேன். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப கடலைப்பருப்பு சேர்த்தாலும் அது டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதை தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை சாதத்தோடையே நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். அப்புறம் ஒரு தாளிப்பு மட்டும் பார்த்து